குட் மார்னிங் டீச்சர்ஸ். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, யூஜிடிஆர்பி இங்கிலீஷ்க்கு எவ்வளோ கட் ஆஃப் வரும் அப்படின்றத பற்றி பார்க்கலாம். இந்த கட் ஆஃப் பார்த்திங்கன்னா நேற்று டிஆர்பி போர்டால் யூஜிடிஆர்பி இங்கிலீஷ்க்கு வெளியிடப்பட்ட ரிசல்ட்டின் அடிப்படையில் கிரேஸ் மார்க்கோடு சேர்த்து நம்ம இந்த கட் ஆஃப் ப்ரெடிக்ட் பண்ணியிருக்கோம். இது ஃபைனல் கிடையாது. டிஆர்பி போர்டோட வெப்சைட்டில் அஃபீஷியலாக வெளியிடுறது தான் ஃபைனல். இது ஜஸ்ட் எங்களோட சென்டரோட ப்ரெடிக்ஷன் மட்டும்தான். வாங்க எவ்வளோ கட் ஆஃப் வருன்றதை பற்றி பார்க்கலாம். ஜென்ரல் டர்னை பொறுத்தளவுக்கு 115க்கு மேலே எந்த கம்யூனிட்டி இருந்தாலும் நீங்கள் அந்த 115க்கு மேலே மார்க் எடுத்துருந்தீங்கன்னா அவங்க ஜென்ரல் டர்னுக்கு போயிடலாம். அடுத்து பார்த்திங்கன்னா பிசி கம்யூனிட்டியை பொறுத்தளவுக்கு ஜென்ரல் டர்ன் எதோட முடியுதோ அதுக்கப்புறம் என்ன மார்க்குன்னு பார்த்திங்கன்னா 115லேருந்து 110க்கு மேலே யாரெலாம் எடுத்திருக்காங்களோ அவங்க பிசி கம்யூனிட்டியில் வேலைக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். பிசிஎம்மை பொறுத்தளவுக்கு அதே போல் தான். ஜென்ரல் டர்ன் எதோட முடியுதோ அதிலிருந்து அவங்களோட கட் ஆஃப் இறங்கும். 115லேருந்து 108க்கு மேலே யாரெல்லாம் எடுத்திருக்காங்களோ அவங்கெல்லாம் வேலைக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பிசிஎம்மை பொறுத்தளவுக்கு இந்த கட் ஆஃப் கொஞ்சம் குறையிறதுக்கான வாய்ப்புகள் கூட இருக்கும். எம்பிசியை பொறுத்தளவுக்கு 115லேருந்து 109க்கு மேலே யாரெல்லாம் மார்க் எடுத்திருக்காங்களோ அவங்க வேலைக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். எஸ்சி கம்யூனிட்டியை பொறுத்தளவுக்கு 115லேருந்து 106க்கு மேலே யாரெல்லாம் எடுத்திருக்காங்களோ அவங்கெல்லாம் வேலைக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். எஸ்சிஏவை பொறுத்தளவு 115லேருந்து 100க்கு மேலே யாரெல்லாம் எடுத்திருக்காங்களோ அவங்கெல்லாம் வேலைக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் பிரகாசமாக இருக்கும். எஸ்டியை பொறுத்தளவுக்கு 100க்கு மேலே எடுத்திருந்தாங்கனாலே வேலைக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். இந்த கட் ஆஃப் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வெயிட்டேஜும் சேர்த்து தான் இந்த கட் ஆஃப் நம்ம போட்டிருக்கோம். இந்த கட் ஆஃபில் ஸ்பெஷல் கேட்டகிரியில் வர டீச்சர்ஸ்க்கு மட்டும் இந்த கட் ஆஃப் அப்ளிகபிள் கிடையாது. ஏன்னா இதோட கம்மியாக எடுத்திருந்தாலும் அவங்க வேலைக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா இன்னொரு 1 வீக்கில் உங்களுக்கு சிவி லிஸ்ட்டு வெளியிடுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. நம்ம போட்ட கட் ஆஃபில் ஒரு 2 மார்க் கூடவும் செய்யலாம், 2 மார்க் குறையும் செய்யலாம். அதனால் இந்த மதிப்பெண் உங்களுக்கு வரும் இருக்கிற டீச்சர்ஸ் எல்லாமே உங்களுக்கான சர்டிஃபிகேட்ஸ் எல்லாமே ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா இன்னொரு 10 நாளைக்குள்ளே உங்களுக்கு சிவி லிஸ்ட்டு விட்ருவாங்க. சிவி லிஸ்ட்டு விட்டு 15 டேஸுக்குள்ளே சிவி டேட் அனௌன்ஸ் பண்ணிடுவாங்க. அதனால் மேக்ஸிமம் ஒரு 20 டேஸ்க்குள்ளே நீங்கள் சிவியே முடிக்கிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. அதனால் உங்களுக்கான சர்டிஃபிகேட்டு, ஒரிஜினல் சர்டிஃபிகேட் எல்லாமே தேடி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.